ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மத்தியானத்துக்கு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு இருக்க வேண்டாம் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான லஞ்ச் ரெசிபி நான் செஞ்சு சாப்பிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். கொள்ளுல அதிகப்படியான ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொள்ளு நல்லா ஒரு ஹீட் க்ரியேட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொள்ளை குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துடலாம். தினமும் இது போல் வித்தியாசமாக நம்ம உணவில் கொள்ளு சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக உடல் எடையை கம்மி பண்ணிக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக நான் இப்போ செஞ்ச வீடியோவை நீங்கள் செஞ்சு மத்தியானத்துக்கு சாப்பிட்லாம். 6 விசில் நான் விட்டு எடுத்திருக்கேன். கொள்ளுமே நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி மசிச்சு விட்டா நல்லா மசிஞ்சு வந்தாவே போதும். கொள்ளு தண்ணியை தனியாக கிண்ணத்தில் வடித்து எடுத்துட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நான் 1க்கு 2 மட்டும் கொள்ளை இது போல் நசுக்கி எடுத்துக்க போகிறேன். இது போல் உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு சும்மா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா 4 கீத்தல் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா தாளிச்சு விட்டுடணும். இதில் ஒரு 6 பல்லு பூண்டு நான் நசிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு மணம் வரும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொள்ளு வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு சின்னதாக தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கி வரணும். நான் பாருங்கள் நல்லா சுருங்கி வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுருக்கேன். இதில் கொள்ளு வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். இது கூடவே இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா கலந்துட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறோமோ அதோட பாதி குவான்டிட்டி அளவுக்கு மட்டும் கோதுமை ரவா வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இது கூடவே வேக வச்ச கொள்ளையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் எப்போவுமே மத்தியானம் ரைஸுக்கு பதிலாக கோதுமை ரவா தான் எடுத்துக்குவேன். கோதுமை ரவா கூட இது போல் கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி சாப்பிட்றது போல் போர் அடிக்காமல் இருக்கும். கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வச்சாவே கோதுமை ரவா நல்லா இது போல் வெந்து வந்திருக்கும். இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஏதாவது கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது கூட சேர்த்தி கூட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் சாப்பிட்றதுனால சில லேடிஸ்க்கு நல்லா தொப்பை வரும். ஸோ அது போல் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இது போலவே கோதுமை ரவா கொள்ளு வச்சு லஞ்ச் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம்.